நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். க்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கல. அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கிலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு. நீ கப்பலா? எப்பவும் மெயின் ரோலே கேப்பியே. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போச்சு. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லைன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தான். நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ, டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா, மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சிட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றாங்களே, கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க.